தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனிபுங்கவம். தபஸ்வாத்யாய நிரதம் வாக்விதாம்பரம் முனிபுங்கவம் நாரதம் தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா. அந்த எப்பேற்பட்ட நாரதர் என்கிறார்? தபஸ்வாத்யாய நிரதம், அத்தியனம் பண்ணவர். தபஹாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, யார் யாருக்கு மனசு எந்தெந்த விஷயத்தில் லயிக்கிறதோ அதுதான் தபஸுங்கிறார். ஒருத்தருக்கு தியானம் பண்ண பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு கர்மா பண்ண பிடிச்சிருக்கும், ஒருத்தாளுக்கு யோகா பண்ண பிடிச்சிருக்கும், ஒருத்தாளுக்கு பக்தி பூஜையா எடுத்து போட்டு இருக்கிறதுல பிடிச்சிருக்கும், ஒருத்தாளுக்கு நாம சங்கீர்த்தனம் பண்றதுல பிடிச்சிருக்கும், ஒருத்தாளுக்கு கதை கேட்கறதுல பிடிக்கும், இன்னொருத்தாளுக்கு கதை சொல்றதுல ஒரு அனுபவம் இருக்கும். இது போல யார் யாருக்கெல்லாம் மனசு லயிக்கிறதோ அதுதான் தபசு. அந்த தபஸ்வியான அந்த நாரதர் அத்தியனம் பண்ணவராம், பூர்ண அத்தியனம் பண்ணவர் நாரதர். வாக்விதாம்பரம், அவருக்கு விசேஷனம் வாக்விதாம்பரம். வாக்க அடைந்தவர்களிலேயே சிறந்தவர் இந்த நாரதர். அதற்கும் மேல முனிபுங்கவம், முனிகளுக்குள்ள சிரேஷ்டர் இவர் தான், அதனால முனிபுங்கவம். தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா. இத இவருக்கு இவ்வளவு விசேஷம் சொல்றாரே, அப்ப கதை கேட்கிறாரு, கொஸ்டின் கேட்கிறாரே, அவருக்கும் கொஞ்சம் தபஸ் இருந்தாதான் இந்த கேள்வி அர்த்தமாகும். அதனால எப்பேற்பட்ட வால்மீகினா தபஸ்வி வால்மீகி, அவரும் தபஸ் உடையவர். கதை சொல்றவா மட்டும் சொல்லிண்டே இருந்தா போறாது, கேட்கிறவா அதை உள்வாங்கிக்கணுமோ, அதனால சொல்றார் தபஸ்வி வால்மீகி பரிபப்ரச்சா. கேட்டார், என்ன கேட்டார்னா, அவன் இந்த திரிலோக சஞ்சாரியா இருக்கேள், எனக்கு ஒரு சில சந்தேகம், எனக்கு அதை நீங்க தான் நிவர்த்தி பண்ணி வைக்கணும். என்ன உங்களுக்கு சந்தேகம்னா, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்யஹ திருடவ்ரதஹ சாரித்ரேண சகோ யுக்தஹ சர்வபூதேஷு கோஹிதஹ வித்வான் கக்கஸ் சமர்த்தஸ்ச கஸ்சைக பிரியதர்சனஹ ஆத்மவான் கோஜித க்ரோதஹ ஜிதிமான் கோணசூயகஹ கஸ்ய பிப்யதி தேவாச்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் ஹிமே மகர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவ விதம் நரம். 16 கேள்விகள், 16 குணங்களே கேள்வியா கேட்கிறார்.